ஸ்தோத்திரம். இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுல ஒரு அநேக காரியங்கள் வைத்துதான் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு காரியம் 2 காரியம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வசனத்தும் கீழ்ப்படிகிற பொழுது, இந்த கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். அதுல முக்கியமாக பரிசுத்தவான்களாகிய ஊழியர்களுக்கு தம்பி மூலமா தேவமலையில் ஆண்டவர் கட்டுறதுக்கு முன்னாடி ஊழியர் வருவாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மீட்டிங் நடக்கும். ஊழியர் தங்குறதுக்கு வசதி இல்லை. டவுன்னா லாட்ஜி போட்டுக்கலாம். ஆனா இங்க அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவருடைய அவருக்கு ஆண்டு வந்து இடத்தை கொடுத்து வீடு கட்டி மேல் மாடியெல்லாம் இல்லை. 2 ரூம் தான் ஹால். அப்ப அவங்க தங்கியிருக்கிற அறை ஊழியர்களுக்கு கொடுத்து இங்க தங்குறதுக்கு, அடுத்து அவங்களுக்கு தங்குற மட்டும் காலையில டீ பலகாரம் பிரேக்ஃபாஸ்ட் இங்க இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஒரு கணம் பண்ணி ஊழியர்களே இப்படி கணம் பண்ணுங்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதையும் பரலோகத்தில் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கார். ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கிரியைகளுக்கு தகுந்த பலனை கொடுப்பார். அப்புறம் நான் இங்க வர்றதுனால எனக்கு இன்னொரு ரூம் கொடுத்துட்டு அழைக்கப்பட்ட ஊழியர்கள் இங்க வச்சுட்டு ஒரு குடும்பமாக ஹாலில் படுப்பாங்க. இதான் தாழ்மைங்கிறது. தாழ்மையுடைய கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப ஒரு வசனத்து மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பயந்து ஆராதனை கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள், காணிக்கைகள், அடுத்து தசமபாகங்கள், வீடு, என்னென்ன அவங்களுக்கு ஆண்டையோ ஒரு அதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அடுத்து ஒரு மாடியை கட்டி கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து இன்னொரு மாடி. இதெல்லாம் எதுக்கு? நிறைய ஊழியர்கள் முடியல, அந்த எண்ணம் தான். அல்லேலூயா. அப்படி என்ன, எனக்கு இருக்கிற வீடு போதும். வர்றவங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு அவங்க என்ன செய்யணும்? அப்படி எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். மாடி முழுதும் எடுக்கல, ஒரு ஊழியருக்கு அங்கே ஏசி போட்டாச்சு. கீழே எங்களுக்கு ஏசி. 2 ஊழியர் வந்துட்டாங்கன்னா, வேண்டியவர் வந்துட்டாங்கன்னா 2 நாங்க ஹாலில் கொடுப்போம். என்ன ஃபேன்ல தான் அது ஆண்டவர் பார்க்கிறார். அதனால ஊழியருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஜாலியா இருக்கிறது, சோகமா இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஊழியர் இருந்தாலும் சரி. இந்த புதுசா ஒரு ஊழியரை புக் பண்ணோம். 3 நாள். அவர் சிஎஸ்எல் ரசிக்கப்பட்டவர். 85 லட்சம் கடன். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு 8 மாதம் கடன் அடிக்கிட்டார். சிவில் இன்ஜினியர். அது வேலையை விட்டுட்டு வந்துட்டார். நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. இப்ப அவருக்கு ஒரு வீடு வேணும். 3 நாளைக்கு 2500 ரூபா. லாட்ஜ் போட்டா 7500 வந்துடும். அப்போ ஒரு வீடு, என் வீட்டுல நான் தங்கல, ஏசி போடுங்க, அங்கே தங்கிட்ட அப்படின்னு. ஆனா கட்டில் இல்லை. கட்டில வாங்கிட்டு மெத்த வேணுமே. அந்த ஊழியர் பெரிய ஊழியர், சின்ன ஊழியர் இல்லை. ஆண்டவர் ஊழியக்காரன உடனே போய் மெத்தையை எடுத்து வாங்கி 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெத்தையை வாங்கி ஊழியக்காரனை கனப்படுத்த தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. அவர் வெள்ளமையான ஊழியக்காரரா, பெரிய ஊழியர், சின்ன ஊழியர் இல்லை. கர்த்தருக்கு முன்னேற ஊழியர் வந்துட்டார். உடனே டவுன்ல போய் மெத்தை எடுத்து அவர் 3 நாள் அந்த மெத்தையில படுக்க வைத்து அவர் அனுப்பணும். அல்லேலூயா. இதையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஊழியருக்கு அப்படி செய்யணும், இப்ப சின்ன ஊழியர் இப்படி, அதெல்லாம் என்ன காண்டு ஏவி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரியா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆகவே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்திகள், கார் இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முதல்ல கொடுத்தோம். அது நம்ம ஆண்டு செய்யறாரு இல்லையா, அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. எப்ப நம்மளுக்கு தேவையோ அப்ப அவங்க செய்வார். அது இந்த கொடுக்கிற காரியத்துல நம்ம யாரு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் சொல்லுங்க? இந்த காத்தை நிப்பாட்டு நேரம் உயிர் வாழ முடியுமா? ஆண்டு இந்த காத்தை நிப்பாட்டுன்னு வச்சுங்க, உயிர் வாழ முடியுமா? இப்ப காத்த
கொடுக்கறது, மழையை கொடுக்கறது, சூரிய வெளிச்சத்தை கொடுக்கறவருக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தா என்ன? அப்ப அவருக்கா கொடுக்கிறோம்? அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியருக்கு செஞ்சா அவருக்கு செய்யற மாதிரி, அல்லது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு செஞ்சா கர்த்தருக்கு செய்யற மாதிரி. அல்லேலூயா. அப்படி இந்த குடும்பம் அப்புறம் பாருங்க, சில வீட்டுல ஆங்க உங்களுக்கு இதாங்க எல்லாம் வந்த வருமானம் பூரா ஊழியக்காரனுங்க அப்படின்னு எத்தனை மனைவி மாதிரி சொல்லியிருக்கேன்னு தெரியும். ஆனா இந்த குடும்பத்துல அப்படி இல்லை. தலைவன் என்ன சொல்றாரோ சாரால் அப்படி என்ன பண்ணிருக்கு, கீழ்படிஞ்சதுனாலதான் இப்ப ஓடிக்கிறது குடும்பம். அது கணவன் மனைவி ஒரு மனமா இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் என்ன செய்யும்? ஆவிக்குரிய வழி கட்டப்படும், பூமிக்குரிய கட்டப்படும். சரி, போகட்டும். இப்ப இந்த நம்ம இதுக்கு பேர் என்ன வச்சோம்? பிரதிஷ்டையா? என்ன பிரதிஷ்டை சொல்லுங்கயா? இதுக்கு முன்னாடி என்ன, ரிச்சிக்கு முன்னாடி என்ன சொல்லுவா? கிரக பிரவேசம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கிரக பிரவேசம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கேட்கிற உங்களை சொல்லக்கூடாதுங்கிறாங்கள, நான் சொல்லலாங்கிறேன். சங்கீதம் 30 எடுங்க. சங்கீதம் எடுங்க, 30 எடுங்க. ஆண்டவர் இருக்காரு. கிரக பிரதேசத்தை பிரதிஷ்டை பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். பைபிள் என்ன இருக்கு? ஆமா, அல்லேலூயா. கிரக பிரதிஷ்டை இங்க சொல்றது தவறு இல்லை. இதான் அவன் இந்துக்கள்ல இது சொன்னான். நம்ம அது வந்து எப்படி ஆங்கிலத்துல ஹவுஸ் வார்மிங் சொல்லுங்க, ஹவுஸ் வார்மிங், அது வீடு பிரதிஷ்டைங்கிறது. சரி, அதுல எல்லாம் வாசிப்போமா? வாசிங்க, ஒவ்வொரு ஆள் ஒண்ணு வாசிங்க. சங்கீதம் 30. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு கையிலாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அப்புறம் ரெண்டாவது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வாசி 3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு ஏற பண்ணி நான் குறுகி இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் கழிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். கர்த்தாவே, உங்களுடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உன் முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கி போனேன். கலங்கினவனேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்னை எல்லாரும் என்னிடம் குளிதி உம்மை துதித்து உம்மை சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செடி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். மகிமை அமர்ந்திராமல் கீர்த்தனம் பண்ணும்படி நீல நிறட்சி கலைந்து விட்டு அல்ஜன கட்டினால் என் தேவனாய் கர்த்தாவே மகன்களை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 30 வைத்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த வீடு பிரதிஷ்டை நிமித்தம் இங்க குடியிருக்கிற நாம் எல்லாரும் வீட்டுல தானே குடியிருக்கிறோம். சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை 2 வீடு, அதாவது சொந்த வீடு உள்ளவர்களுக்கும் சத்தியம், வாடகை வீட்டுல உள்ளவர்களுக்கும் வாடகை வீடாதான் நம்மளுக்கு கிடைக்க வச்சிருக்காருல்ல. அல்லேலூயா. வாடகை வீடும் இல்ல, வேற என்னது? பிளாட்பாரம், அடுத்து மரத்தடி, எங்கேயோ தூங்குறதுக்காக என்ன செய்யுது? ஏன்னா ஆண்டவன் ஆயுதப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவை தங்குவதற்கு வாடகை வீட்டுல இருந்தாலும் சோதரமான, சொந்த வீடு கொடுத்தாலும் என்ன செய்யணும்? சோதரமான. அப்ப அந்த வீட்டுல நம்மளுக்கு கர்த்தர் ஒரு வீடை கட்டி கொடுத்தாரு என்றால் அந்த வீட்டுல முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நல்ல வெளிப்பட கொடுத்திருக்கிறார். வாசிங்க 30:1 2:12 வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடி நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிப்பேன். இங்க போற்றுவேன், துதிப்பேன் என்று 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. ஒன்று, முதலாவது யாருக்கு வீடை கட்டி கொடுக்கிறாருன்னா தனிமையானவர்களுக்கு வீடை கட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு வீடு கட்டி கொடுக்கிறாரு? தனிமையானவர்களுக்கு. அப்படின்னா என்ன? குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட, பெற மாட்டேன், எதுக்கு பெற்றான், இவனால என்ன வருமானம் அப்படின்னு பெற்றோர்களோ உறவுகளோ நம்ம சொல்லி என்ன செய்யறாங்க, பொறுமையை தள்ளுகிறாருல்ல, அந்த நேரத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்து நோக்கி பாக்குறாங்க. அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்னது? தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுக்கிறார். அது உலக பிரகாரமா நல்ல மனைவி, அடுத்து தங்கு வாழ்வதற்கு வீடு, இப்படி எல்லாம் கர்த்தர் தனிமையானவர்களுக்குன்னா யாரும் உதவி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தேடுகிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற வீடு. அல்லேலூயா. அதான் தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடுகளின் வாசலையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து உங்களுக்கு தெரியும் சங்கீதம் 127, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், என்னதான் கட்டினாலும் ஆண்டவர் இருந்து கட்டினாதான் முடியும். நிறைய பேர் பார்த்துருக்கிறோம், வீடு கட்டி 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு முடியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபைக்கு ரோம கதறி சொல்றேன், ஈபில் எவ்வளவு அன்னைக்கு இறந்துட்டாரு. ஆனா கட்டி வெட்டாரு, முடியல. எங்களை கொண்டு போய் ஜெபம் பண்ணி வந்து அதுல இருக்கிற சாபம் ஆவியில வெளியேறது பாடு கட்டி முடிச்சு எல்லாம் பூச்சி பூசி நல்லா அடிச்சு அந்த வீடை பிரசவம் பண்ண வச்சார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அந்த வீடை அது வரைக்கும் அவர் கட்டல, கர்த்தரே கட்டல. அப்ப கர்த்தருடைய ஊழியர்களை கொண்டு வந்து அவர் இயேசு ஏற்றுக்கிட்ட பிற்பாடு 10 வருஷம் 12 வருஷம் கட்ட முடியாத, கட்டி முடிக்க முடியாத வீட்டை முடித்ததில் குடியிருக்க வாசம் பண்ணினார். அதுதான் கர்த்தர் வீட்டை கட்டுவதோட பிரயோசனம் பயனற்றது, பெஸ்ட். ஆண்டவர் தான் கட்டணும். இப்ப இந்த மாதிரி வீடை இவர்களுக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. அடுத்து இந்த பார்த்தோம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 12வது வசனம் வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னே மகிழ ஒட்டாமல் கை தூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுவேன். சத்துருக்கள் 2 விதமானது. ஒன்று, சாத்தான். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம விரோதமாக பிசாசு எந்திரிப்பான். பூமியிலேயே மனுஷன் இருக்கிறாங்க, அவங்களும் சத்துருக்கள் தான். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து நம்மளை வாழ விடாதபடி இருந்தா நம்ம படைத்த கடவுளாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியா பற்றி கொண்டு நம்முடைய பாவத்துல அவர் மன்னித்து சபையில ஐக்கியப்படுத்தினால நாம் நம்மளுடைய சத்துருக்களை அவர் என்ன பண்றாரா, முறியடித்து அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாரா, விடுதலை தருகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. புரியுதாப்ப? அடுத்து என்னது வாசிங்க, 22:3 வாசிங்க. சங்கீதம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப துதி எங்கே இருக்குதோ அங்கு கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு இடத்துல கர்த்தாவே துதிக்கிற சோதனை சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. வாசிங்க 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப ஆண்டவர் பரிசுத்த தேவன். ஆண்டவரை தவிர வேறு யாரும் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்த கடவுளே தேவர்களே இல்லை. ஒரே ஒரு தேவன் நம்மளுக்கு உண்டு, அவர்தான் பிதாவை தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அந்த இயேசு ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் சொல்லுகிற பொழுது நம்மளே கர்த்தர் பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தர் என்று சொல்லி அவரை என்ன செய்யுமா, துதிக்கணும். அப்ப துதிக்கிற இடத்துல யார் வந்துடுறா, கர்த்தர் வந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல யார் இருக்க மாட்டா, அசுத்தாவிலே இருக்கார். அப்ப வீடுகளிலே ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டாருன்னா அந்த வீடுல என்ன இருக்கணும், துதி இருக்கணும், சோத்திரம் இருக்கணும், பாடல் இருக்கணும். அடுத்த வாசிங்க 34:1 சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் துதிச்சுட்டு விட கூடாது. எக்காலத்தில் எந்நேரமும் அவர் என்ன செய்ய, அந்த பாடம் என்ன சொல்லிருக்கு, சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில். அதான் ஃபாதர் பாட்டு, நல்ல ஃபாதர் பாட்டு எடுத்து படிங்க. கர்த்தரை எக்காலத்துல சோத்தரிப்பேன் அப்ப நாவுல என்ன செய்யணும்னா
அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கு. வேலை பார்க்கும் பொழுது, போகும் பொழுது, வண்டியில போகும் பொழுது, சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எப்பவும் அவருடைய நாமத்தை என்ன பண்ண துதிக்கிறது. என்ன சொல்றாரு? துதியின் மத்தியிலே அப்ப துதிக்க நம்மளோட விட்டு யாரும் போக மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 43:20 சொல்றாரு. இப்படி துதிக்கிறவர்களை என்ன சொல்றாருன்னா உறவு கொண்டாடுறார், உரிமை கொண்டாடுகிற ஆண்டவர். என்ன சொல்றாரு? இவர்கள் என் ஜனங்கள் சொல்றாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று அப்ப அவர் எதிர்பார்க்கிறார். என் ஜனம் என்னை துதிக்கும். துதினா என்ன? நல்லா கவனிங்க. அர்த்தம் சோத்திரம் வேற, துதி வேற. துதி என்றால் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கணும். ரெண்டாவது அவர் படைப்பினுடைய படைப்பின் கிரியைகள் இருக்குல்ல, அதை சொல்லி என்ன செய்யணும்? துதிக்கணும். எங்க பகுதியில சமவெளி பகுதி, இது புதுக்கோட்டை, இந்த பகுதி மலைப்பகுதி. அங்கில இந்த நேரத்துல எல்லாம் அங்கில வெயில் தாங்க முடியல, இங்க வந்தா குளிர் காற்று அடிக்கிறது பாருங்க. இதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. இதுக்காக துதிக்கணும். ஆண்டவரே இந்த பகுதி மலைப்பகுதியை கொடுத்துருக்கீங்க, பள்ளத்தாக்கு எல்லாம் மரம் செடி, இதுல வாழ்றவங்க நல்லா வாழ்றாங்க, ஆக துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய படைப்பை பார்த்து துதிக்கணும். பிளைட்ல அங்க போனோம்னா அதை பார்த்து துதிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. கடல்ல பிரயாணம்னா கடலுக்காக துதிக்கணும். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவருடைய படைச்சதுனால தான் துதிக்கும். அவர் துதிக்க துதிக்க எங்க வந்துருவாரு? அங்கே வந்துருவாரு. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று, அதனால இவர்கள் துதியை, அப்ப துதியினால் ஒரு வீடு நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய படைப்பை பார்த்து என்ன சொல்லணும்? துதிக்கணும். துதிக்கணும். அப்புறம் சோத்திரம்னா என்னை ரட்சித்தாரு, என்னை வியாதி இல்லாம நடத்தினாரு, அதுக்காக சோத்திர. துதி வேற, சோத்திர வேற, ரெண்டு ஒன்னாத்தான் சொல்லணும். அடுத்து செய்யற தொழில் ஆசிரியத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளையை கொடுத்தீங்களே, அதற்காக எல்லா தேவன் நம்ம செய்த நன்மைகளை நினைத்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அவருடைய நாமங்களையும் அவர் படைத்த படைப்புகளையும் பார்த்து என்ன செய்யணும்? துதிக்கணும். துதி வேற, ஸ்தோத்திரம் வேற, ரெண்டையும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த துதி பார்த்துட்டோமா? முதல்ல ஒரு வசனம் என்னது? போற்றுவே. அடுத்து 12வது வசனம் துதிப்பேன். அல்லேலூயா. அவரை நல்லா போற்றுகிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? துதிக்கணும். சரி, துதியோட போதுமா? அடுத்து வாசிங்க 30வது அதே சங்கீதம் 2வது வசனம் 10வது வசனம். தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை நீர் குணமாக்கினி. கர்த்தாவே உன்னை உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கூப்பிடணும், கெஞ்சணும். இதுக்கு பேர் என்னது? ஜெபம். சொல்லுங்க. துதிக்கிறதோட மட்டும் நிக்கப்படாது. அடுத்து என்ன வேணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப ஒரு வீடு துதிக்கிற வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்டுல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண. சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டுக்கு மட்டும் சொல்லல, எனக்கு நான் பேசிக்கிட்டு உங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆகவே கெஞ்சினேன் என்ற ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? பிரேயர்னு அர்த்தம். பிரேயர்னு என்ன? ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறது, ஸ்தோத்திரம். அப்ப ஒரு வீட்டுல 2வது ஆசீர்வாதம் ஜெபம் இருக்க வேண்டும். முதல் ஆசீர்வாதம் என்னது? துதி, ஸ்தோத்திரம், பாடல். 2வது ஜெபம் என்ற ஒரு ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. நாங்க ரசிக்கப்படுகிறது எங்க ஊழியக்காரர் சொல்வாரு அடிக்கடி. கூரை இல்லாத வீடு, சாரி, ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. அப்ப ஜெபிக்கிற வீடு கூரை இருந்துச்சுன்னா மேல அடப்பு, மழை பெஞ்சாலும் விடுகாது, வெயில் அடிச்சாலும் எந்த தூசியும் வராது, அது அடைக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா. அப்ப ஜெபம் நம்மளை பாதுகாக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்மளை என்ன செய்யுது? வீடு வெளியிருந்து பல விதமான ஆபத்துக்கு வரும். அதான் சொல்லுவோம்ல, ஆபரமுடைய சாட்சி சொன்னார்ல, வீட்டுல ஒரு கட்டில் நாங்க 4 பேருமே படுத்திருக்கோம், கீழே என்ன வருது? ஊர்வன, பூச்சி. அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு 4 சுவர், அல்லது வெளி காற்று, விச காற்றுகள், மழை, தூசி, அல்லது பொல்லாத விலங்குகள், இதுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு சூழப்பட்ட மதில்கள் வேணும். சரி, அப்ப இது உலக பிரகாரமாக. ஜெபம் அசுத்தாவிகளை
நம்மளை தாக்க விடாத காப்பாற்றும். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் இல்லாத வீடு என்னது அப்படின்னு எங்க ஊழியர் சொன்னாரு. அப்ப கூரை இல்லாத வீடு அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத வீடுன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெபம் வேணும். லூக்கா 18:1 எடுங்க. ஆண்டவர் நிறைய எழுதியிருக்காரு. சோர்ந்து போகாமல் அப்புறம் எப்பொழுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு. 6 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். முடிச்சுட்டு நம்ம வேலை பார்க்கும் பொழுது அது என்ன வரணும்? ஜெபத்திலேயே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதான் என்ன செய்யறாரு? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணும். கொலோசியர் 4:2 எடுங்க. கொலோசியர் 4:2 குச்சிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ண எழுதியிருக்கிறார் பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருங்கள். அப்ப எப்போதும் கர்த்தரை துதிக்கணும், எப்போதும் கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கொண்டு வர்றாரு தாவீது மூலமா. அப்ப ஒரு வீடு 2 அனுபவங்கள் வேணும், துதியும் வேணும், ஜெபமும் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய கிரியையை பார்க்க முடியும், கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரசங்கி 9:1 வாசிங்க. நம்முடைய ஜெபம் எப்படி ஆகுது அப்படின்னா இவை 9:1 இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும் வழிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமா இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். இப்ப திடீர்னு என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரியத்தை நடத்தணும்னா என்னோட கையில பணம் இருக்குன்னா அதில் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப பிதாவுடைய தேவனிடத்துல அந்த பரலோகத்துல பிதா இருக்காரு, இயேசுனா இருக்காரு. இந்த பூமியில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். அப்ப நடக்கணும்னு யார் எதிர்பார்க்கிறா தெரியுமா? உங்களுடைய என்னையும் தான். கர்த்தருடைய பிள்ளையை தான் எதிர்பார்க்கிறாரு. அப்ப எப்படி எதிர்பார்க்கிறாரு? 9 வாசிங்க. அதுதான் எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகள் அவங்க கிரியை செய்யறதுக்கு தகுதியாக என்ன பண்றாரு ஆண்டவர்? அப்ப எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் யாருக்கு பக்கத்துல இருக்கிறான்? தேவன் பக்கத்துல. ஆண்டவர் வலதுகரத்துல இருக்கிறான். தம்பி போ அந்த காரியத்தை செய்ய. அப்ப நம்ம ஜெபம் இன்னொருத்த என்ன செய்யுது? செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரே நம்ம ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு கிரியை செய்யறார். யாருடைய ஜெபத்தை? நீதிமானுடைய ஜெபம், பரிசுத்தவானுடைய ஜெபத்தை கேட்டு கிரியைகளை செய்யறார். அல்லேலூயா. அப்ப துதிக்கிறவன் ஜெபிக்கிறவனை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒரு காரியத்தை பூமியில செய்ய முடியும். அல்லேலூயா. அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 56:7 அந்த வீடு என்ன சொல்றது? என்னுடைய வீடு சகல அது சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஆத்து மகள் வரும். அல்லேலூயா. நான் உங்களை மாதிரி இதுல இருந்தேன், எதுல விசுவாசியா இருந்தேன், புதுக்கோட்டையில வாடகை வீடு. அப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், யாழக்கான் ஜெபம். ஏன்னா அந்த சபையில மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு நாடும் ஜெபம் நடக்கும். அப்ப அந்த சபையை பாதிக்க கூடாங்கிறதுக்காக எங்க வீட்டுல ஜெப கூட நடத்திட்டோம். அப்ப ஜெபிக்க மக்கள் வருவாங்க. வர ஆண்டோட கிரியை பார்க்கிறோம். அப்ப ஜெபிக்கிற வீட்டுல யார் வருவா? இயேசுனா இருக்காரு. இயேசுனா இருக்கிறனால எல்லாரும் தேடி மக்கள் என்ன வராங்க? வந்து கடைசி ஊழியத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கு நாங்களும் வாடகை வீட்டுல இருந்தோம். வாடகை வீடு இருந்தாலும் துதியை விடல, ஜெபத்தை விடல, வேத வாசிப்பு விடல, எல்லாம் ஆண்டவர் இது என் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக. அப்ப பார்த்தாரு, சரி வாடகை வீடு இப்படி நடத்திக்கிட்டு இருக்க, சொந்த வீடு கட்ட நடத்தணும்னு போட்டு அதெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் வீடை கட்டி கொடுத்துட்டாரு. கட்டி கொடுத்தா அந்த நாள்ல ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. மாடியில 7 வருஷம் சபை நடத்தி விட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிற வீடு ஆண்டவர் சொல்றாரு என் ஜெப வீடா மாத்திடுறாரு, ஒரு சபையை மாத்திடுறாரு. நீங்களும் ஊழியக்காரி ஆயிரணும், ஊழியக்காரர் ஆயிரணும். அதான் சொல்றாரு என் வீடு சகல ஜெப வீடு. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவர்கள் வாழ்வு ஜெயமுள்ள வாழ்வு, ஜெபமே ஜெயம்னு சொல்லிருக்காரு. அல்லேலூயா. துதியை பார்த்துட்டோம். அடுத்து என்னது?
ஜெபம் பார்த்து அதோட போதுமா அந்த அதிகாரத்துல கொடுக்கிறாரு பாருங்க. சங்கீதம் 30 வாசிங்க, நாடு வாசிங்க பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணுங்க பாருங்க. அவருடைய பரிசுத்தத்தை கொண்டாடுங்கள். பாத்தீங்களா, அவர் பரிசுத்தர் இருப்பது போல நம்ம பரிசுத்தமா ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப எல்லாரும் பரிசுத்தமா இல்லையா? நான் கேட்கிறேன், எல்லாரும் பரிசுத்தமா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாலே நம்முடைய பாவத்துல சொல்லுங்க மன்னிச்சிட்டாரு. அப்ப நம்மள யாரு? ஆனாலும் பரிசுத்தம் இல்ல. இது ஒதுக்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆனாலும் ஏன்னா அவரை போல இயேசுவை போல நான் ஆகல. அல்லேலூயா. அவரை போல மாறினாதான் நம்ம வருகையில் என்ன செய்வாரு? அப்ப இன்னும் என்னுடைய குணங்கள்லாம் என்ன செய்யணும்? மாறும். அப்ப துதிக்கிறவன் ஜெபிக்கிறவன் அடுத்த என்னத்துக்கு வரணும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பரிசுத்தம் தான். அதான் நீதிமான் சொல்லிட்டாரு. ஆனா அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம அதுக்காக என்ன சொல்ற? ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்று. தலைமை பாச மாதிரி இல்ல, பால் பாச மாதிரி இல்ல, இங்க வந்திருக்கிற மற்ற ஊழியர் பாரு இல்ல, இயேசு உம்மை போல என்னை மாற்று. அல்லேலூயா. ஆனா எங்களுடைய ஊழியக்காரர் நல்ல வல்லமையான ஊழியக்காரர். திருக்கதர்சனம் ஃபயர் அனைத்திங், அக்னி நெருப்பு, பிசாசு பயங்கரம் விரட்டுவாரு, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு, தூக்கமே ஆக மாட்டாரு. இதெல்லாம் பார்த்து ஆண்டவரே இவரை போல என்னை மாத்த அப்படின்னு ஜெபம் பண்ண, எங்க ஊழியரை போல மாத்த ஆண்டவரே அப்படின்ட்டு. அவர் தான் நாளாக அவரு இல்லப்பா அவருடைய சில குறை இருக்கு, அது காமிச்சார். அல்லேலூயா. பெரிய குறையில சின்ன சின்ன குறை ஒண்ணு மிகைப்படுத்தி பேசுவார். நல்ல மனுஷன். ஆனா அவரை விட யாரு 100 உண்மை? அப்ப என்ன மாத்திட்டாரு? ஏசப்பா உங்களை மாத்து ஜெபம் தெரியாது. ஆனா அவர் சொல்லிக்கிற இயேசுதான் எலியா போல மாத்துன்னு சொல்லுவாங்க. எலியா போல வந்தால் எலியா பாடுகள் நம்ம முடியுமா? இயேசு போல அவர் நம்மளுக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியே பரிசுத்தத்துல யாரும் அவரை ஈக்குவல் பண்ண முடியாது. பரிசுத்தத்துக்கு ஒரே ஒரு தகுதி உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அத வெளிப்படும் விஷயத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கலாம். அல்லேலூயா. சரி, அப்ப நம்ம வாழ்க்கையில வீடு மட்டுமல்ல, ரசிக்கப்பட்டு சபைக்கு போனாலும் சரி, வாழ்க்கையில துதி, சோத்திரம், ஜெபம், 3வது வீட்டுல நாளுக்கு ஆரம்பத்துல நைட்டு 12 மணி 4-5 மணி. அப்ப வீட்டு கேட்ல வந்து அரசோ அரசோ அப்படி ஒரு நக்கல் கைய நையாண்டி மாதிரி பரியாசம் பண்ண மாதிரி ஒரு குரல் கேட்குது. நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிசாசு. உடனே அந்த ஆவியை கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா பேசி பாடுபடுது. பரிசுத்த ஆவியார் தான். எனக்கு உருவந்தில கண்ணை மூடிட்டேன். அப்படியே ஒரு ஆள் நடமற மாதிரி அப்படியே உலாவு வராது, அப்படியே உலாகி வராது. அல்லேலூயா. உருவம் இல்லை, ஆனா என்னுடைய உணர்வு தெரியுது. அப்ப அந்த உலாவர நேரத்துல பரிசுத்தோட வந்துட்டாரு. அவர் எனக்கு தெரியாத ஜபத்தெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஜபம் தான் வான மண்டலத்தில் இருக்கிற ஆவியில கட்டு, எல்லா ஆவியிலும் கட்டு, எல்லா பைண்டிங் வரையும் சொல்லி கொடுத்தாரு. அது இன்னமும் ஆவியானவர் அந்த ஜபம் பண்ணிட்டு படுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அது உலாவுகிறார், உலாவி வருகிறார். அப்படியே ஆண்ட ஒரு ஆள் உருவாக மாதிரி வீட்டுக்கு. அதான் நம்ம பாளையம்னா வசிக்கிற இடம், வேலை பார்க்கிற இடம், அவள் கொடுக்கப்பட்ட சொந்த இடம், அதுல ஆண்டவரை உலாவுகிறார். அப்படி உலாவுகிற பொழுது நம்ம விட்டு ஆண்டவர் போகக்கூடாது, நம்மளோட இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாளையமாகிய குடியிருக்கிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
வேதத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்துல செப்டி டேங்க்லாம் எப்படி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள கிராமத்துல எல்லாம் நம்ம கால கடனா அவங்களுக்கு டாய்லெட் கட்டல. அப்பெல்லாம் நான் சொல்றது எங்களுடைய காலத்துல எங்க போவாங்க, காட்டுக்குள்ள போவாங்க. இப்பதான் என்னாச்சு, வெளியிருக்கல. இந்த செப்டி டேங்க் எப்படி இருந்துச்சு அது யாருக்கு தெரியுமா? அப்ப அந்த ஆண்டருடைய பிள்ளைகள் 40 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிருக்காங்க, மண்ணாவை சாப்பிடுறாங்க. அப்ப காலக்கடன் வரும். அதுல என்ன செய்ய, நீ போனீன்னா பாளையம் எங்கு சுத்தமா இருப்பதற்காக நீ வீட்டுக்குள்ள என்ன எடுத்துக்கணும், ஒரு மம்பட்டியா கலக்கட்டா, அதுக்கு பேர் இரும்பு. இரும்பு அதுக்கு கடப்பாரா இல்ல, இரும்பு ஒரு போட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போய் அங்கிட்டு போய் ஒரு மண்ணை தோண்டி அதுல டாய்லெட் இருந்து அந்த மண்ணை வச்சு என்ன செய்யணும், ஏன் பாளையம் சுத்தமா இருக்கு. அப்ப ஆண்டவரே பாருங்க, அதை எல்லாமே எதுக்கு, நம்ம ஆரோக்கியமாக சுத்தமாக வாழ வேண்டுவதற்காக தான் உன் பாளையம் அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். அசுத்தமா இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப பரிசுத்த பிள்ளை என்றால் ஆண்டவர் நம்மளை விட்டு போயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எப்பொழுது நம்மளோட இருக்கணும்னா சரீரத்துல, அதான் பாருங்க, இந்த இயேசுவை அறியாதவங்க கோயிலுக்கு போனா குளிச்சுட்டு தான் போவாங்க. ஆனா ஆண்டவர் குளிக்கிறத காட்டில உள்ளம் பரிசுத்தமா இருக்கும். உள்ளம் உண்மையா இருந்தா போதும், அப்புறம் குளிக்கலையா. ஆனா அவங்க உள்ளத்துல கசப்பு அசுத்தமான வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா பரிசுத்தம் நினைக்கிறாங்க. அந்த பரிசுத்தம் பரவலுக்கு போக முடியாது. இல்லையா? முதலாவது உள்ள பரிசுத்தம். ரெண்டாவது எல்லா ஜனங்களும் ஒரு இடத்துல கூடுறாதான் ஜெபம் விழுந்துரும். அப்ப எல்லாரும் கூடும் பொழுது நம்மளுடைய வேர்வை நாற்றம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா விடுதலை இயக்கத்தை ஆராதிக்க முடியாதனால பாடி நம்ம சரீரம் என்ன பண்ணணும், சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வீடு என்பது என்ன, நமக்கு சரீரபரமாக உள்ளத்துல உள்ளான மனுஷன் பரிசுத்தம் இருக்கணும். வீடு வாசல் குடியிருக்கிறோம், வீடும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில வீடுகளை பார்த்தா ஊழியக்காரர் நுழைஞ்சு அப்பதான் எல்லாம் என்ன செய்வாங்க, என்னது அப்ப என்ன அர்த்தம், ஊழியக்காரர் தான் கர்த்தர் இருக்கிறாரு, உங்களோட கர்த்தர் இல்லையா. இப்ப கர்த்தர் இருக்கு, எப்போ இருக்கிறாரு, எப்படி இருக்கிற வீடு. அப்ப ஊழியக்காரர் வர்ற அன்னைக்கு மட்டும் சுத்தமா பண்றதா, அப்படி இல்லை. தினந்தோறும் கருத்து நாங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு வருவோம், தினந்தோறும் கருத்தவங்க வீட்டுல இருக்கிறாரு. அந்த வீடு எப்பவும் எப்படி இருக்கணும், பாத்திரம் விளக்கணும், ட்ரெஸ் துவைக்க துவைச்சு வாஷ் பண்ணி என்ன செய்யணும், காய வச்சு அப்புறம் மடிச்சு எங்க பண்ணணும், ஹால்ல 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தரோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இதை கூட கர்த்தர் பார்க்கிறார். சுத்தம், அதான் பரிசுத்தம். சரி, கர்த்தர் சுத்தம் யாரு நான் 12 பார்த்தீங்க. இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உலகப்பிரகாரமாக. சீக்கிரம் யாத்திரை 12, 15, 19 புளிப்பில்லா அப்பம்னு வருதா, புளிப்பில்லா அப்பம் 7 நாளளவும் சாப்பிடுன்னு சொல்லப்படுது. உபாகமம் 7ஆவது அதிகாரம் 26 வாசிங்க. உபாகமம் 7:26. அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. போதுமா, அருவருப்பான வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. அங்க யாத்திராமத்துல புளிப்பில்லாத அப்பம். இது உலக பிரகாரமா இல்ல, ஆவிக்குரிய பிரகாரம் சொல்றேன். புளிப்பில்லா அப்பம்னா, புளிப்பில்லாத அப்பம்னா ஆரோக்கியமான உபதேசம். புளிப்புள்ள அப்பம்னா கள்ள உபதேசம். நல்ல உபதேசத்தை தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கள்ள திருக்கமா கள்ள உபதேசத்துக்கு உங்க செவிகள் அப்படி சேர்ந்துட்டீங்கன்னா அந்த பரிசுத்தை இழந்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை விட்டு போயிருவாரு, சத்தியம் உங்களிடத்தில் இல்லை. புரியுதப்ப? புளிப்பில்லா அப்பத்தை 7 நாட்கள் என்ன செய்யணும், 7 நாள், வாரத்தை எத்தனை நாள். அப்ப தினந்தோறும் புளிப்புள்ள அப்பமாகிய கள்ள உபதேசம் இல்லாம ஆரோக்கியமான உபதேசத்தை உடைய சத்தியத்துடைய திருச்சபையை நீங்க பார்க்க வேண்டும். நீங்க பார்க்க வேண்டும், நீங்க அந்த சபையில இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம ஆவியை நடத்துகிற ஆரோக்கிய உபதேசம். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை விட்டு வேறு உபதேசத்தை நம்மளை எவன் போதிச்சா அவன்கிட்ட என்ன இருக்கு, புளிப்புள்ள அப்பம் இருக்கிறது, கள்ள உபதேசம் இருக்கு. அவங்களோட ஒட்டு உறவு என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அல்லேலூயா.
ஜாக்கிரதை இருக்கணும். இதுதான் பரிசுத்தம் சொல்றான். நம்ம எல்லாத்தையும் பரிசுத்தம் கொடுப்பான். எதுல? உபதேசத்துல நம்ம பரிசுத்தெல்லாம் போயிடுச்சு. நம்மளை விட்டு அந்த போயிடுவாரு. அந்த ஒரு வசனம் பார்த்தோமே, உபாகம் 7:26 அருவருப்பு. இந்த அருவருப்பான்னு சொல்றேன். வெளிப்படுத்த 21:8 கடைசியில அக்னிக்கு போகக்கூடிய லிஸ்டை கொடுக்குறாரு. இந்த அருவருப்பு என்ன அருவருப்பு? பயப்படுகிறவர்களும் 21:8மா பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் அருவருப்பான நீதிமன்ற படிக்க நிறைய வருது. அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் கொலை நீங்க போய் அறுவாள் எடுத்த விட்டால பகையினால ஒரு சகோதரன் சகோதரனையோ ஒரு சகோதரியோ அல்லது நீங்க விசுவாசிகள் ஊழியக்காரனையோ அல்லது நாங்கள் ஊழியக்காரர்களையோ இப்ப எங்கேயும் பாருங்க, நாங்க 2 பேரும் ஒரு மணி இருக்கணும். எங்களுக்கு பகை இருந்துச்சுன்னா நான் இவரை கொள்ளுகிறேன் அர்த்தம், இவர் என்னையை கொள்ளுகிற அர்த்தம். பகை இருக்கக்கூடாது. பகை எது வரும்? கொலை. அதான் சொல்றாரு. கொலையாளிகள் என்ன அப்படின்னா அறுவடை போய் விட்டல பகைச்சாலே நம்மள கொலையாளிகள் கொண்டு வந்துறாரு. அதெல்லாம் நீங்க காணிக்க போடுவது என்ன சொல்றாரு? உங்களில் மேல் பகை இருக்குமானால் இடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை பெட்டியில் உன் காணிக்கையை போடு. அப்ப முதல்ல சமாதானம் ஒப்புரவாங்க. இதுதான் கொலை. அடுத்து கொலை பார்த்தாரு. அடுத்து விபச்சாரக்காரரு, சூனியக்காரரு. சூனியம்ல நம்ம சூனியம் வைக்கல, இங்க இருக்கு அங்கே சொல்றது, அங்க இருக்கு இங்கே சொல்றது, ரெண்டு அகம் பண்றது. வெள்ளி சூனியம். ஆனா அவங்க தூக்கிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப எது இல்ல பரிசுத்த இங்க இருக்குது அங்கே போய் சொல்றது, அதெல்லாம் சொல்லவே கூடாது. தெரிஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ண ஆண்டவர் முறியடிப்பாரு. அதை விட்டு அது உண்மையானதோ இல்லையோ அதை சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு பகை வரும். ஆகவே இப்படிலாம் இருந்தாரு பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. சூனியம். அடுத்து என்னது? விக்கிரகங்களை, மனிதர்களை, அடுத்து விலங்குகளை, கடவுளை இதை சொல்லுவாங்க. இவர் தான் எங்களை வாழ வைத்த தெய்வம் சொல்லி படவுடைய செய்வாங்க. அதான் விக்கிரகங்கள். நம்மளுக்கு முடியாம முன்னாடி என்ன சொல்லுவாங்க? இந்த கடவுள் தான் படம் காப்பாற்றுன்னு ஒரு உருவத்தை செய்வாங்க. அதுக்கு பிறகு விக்கிரகங்கள். நாங்களாம் நீங்களாம் விற்கிறதுலாம் இருந்தோம். ஆண்டுடைய இறக்கம் பாராட்டி புத்தகத்தை குறிச்சு வார்த்தை தான்ப்பா கடவுள். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தம். வார்த்தை யார் கீழ்படுகிறார்களோ அதுக்கு பரிசுத்தம்னு அர்த்தம். சரி, அடுத்து அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. அந்த அருவருப்பான லிஸ்ட்ல வந்து எங்க போட்டுறாரு? கடைசியில நரகத்துல போட்டுறாரு. அந்த இடத்துக்கு போக கூடாதுதான் நம்ம பரிசுத்தமா வாழுங்கிறாரு. அல்லேலூயா. கடைசியில இந்த ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க வீட்டுக்குல இந்த வீடுகள் அப்படி இல்லை. சில வீடுகள் இருக்கும், போனோட தூக்கி எரிஞ்சிருங்க. எது தேவை? எந்த பொம்மையும் இருக்கக்கூடாது. எங்க ஊழியத்துல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார்தான். நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள பிசாசு இருந்துகிட்டு நீங்க சம்பாதிக்க பூரா வியாதியை கொண்டு போயிடும். பணம் ஒண்ணும் மிச்சப்படுத்த முடியாது. அடிக்கடி சட்டை சச்சர் கணவன் மனைவி சட்டை சச்சர் வரும். பிள்ளைகள் கீழ்படியாம இருப்பாங்க. எல்லாம் காரணம் நீங்க எல்லாம் கடவுளுங்கிறதுலாம் வழிபட்டதெல்லாம் இதெல்லாம் கடவுள் தூக்கி எரிச்சிட்டீங்க அந்த நைட்டு. ஆனா சாத்தான் தந்திரமா உங்க பிள்ளைங்க அம்மா அந்த பொம்மை வாங்கி இந்த நாய் நல்லா இருக்கு வாங்கி எங்க சோகேஸ்ல வைக்கி தெருப்பி அது பெருசா வரும். அதுதான் கட்டி அதெல்லாம் பிசாது உள்ள கிடக்குங்க. உங்களுக்கு தெரியல. எங்கிட்ட ஆண்டை வெளிப்படுத்தி அதை தூக்கி எரிஞ்சோட அந்த பிசாசு போயிட்டு அந்த வீடு நல்லா இருக்குங்க. அல்லேலூயா. சிங்கப்பூர் போயிருக்கும் பொழுது வீடு முழுவதும் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த மனுஷன் 6ஆம் வரவிடாம பிசாசு ஆகிட்டான். அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு கூட்டு போயிருந்தாரு. பார்த்தா வாய் பேச முடியல. ஒரு சின்ன அவருக்கு 4 பிள்ளைங்க, குடும்பமே வரல. ஆனா அவருடைய ஃப்ரெண்டு கூட்டு போயிருந்தாரு. பார்த்தேன் அவள் பெரிய பிள்ளைவு தான், சபைக்கு வரவு தான். பார்த்தா எல்லாம் ஏற்கப்பட்ட அதாவது எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி எல்லாம் பேசின. என்னங்க எல்லாம் ஏங்க இப்படி வச்சுக்கீங்க? இது ஒவ்வொரு அன்பளிப்பு வந்தது. பிரசாத் எப்படி வரா? அன்பளிப்பு வந்தது. நான் முதல் சொல்றது கேட்கல. இதெல்லாம் எடுத்துறீங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்களெல்லாம் சொல்லி தெரியல. அவ ஆண்டவருக்கு அற்புதம் பண்ணாரு. அவருடைய ஃப்ரெண்டு குழந்தைகள் ஜெயிக்கும் கூட அவருக்கு ஒரு ஆகி ஒன்னாரு நிறைய ஆகி மந்திரம் பண்ணி குடிய கருத்தை வருது பிடிக்கிறது கத்துரு. அப்புறம் ஜெபம் பண்ண ஒவ்வொரு ஆவியும் போன பிற்பாடு இந்த மனுஷன் சின்ன பிள்ளை வச்சிருந்தாரு அந்த வீட்டுக்காரரு. அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு வந்துடும் ஓடி போய் அப்படி ரூம்ல போய்
பயந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் முடிச்சாச்சு. கர்த்தரை உட்காந்து சொன்னேன், இந்த காரியம் கர்த்தர் உலாவுறதுனா வீட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இலவசமா வரும், அன்பளிப்பா வரும், இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு. அந்த ஆண்டு அந்த கிரியை நடத்த நல்லா ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் என்னுடைய ஆவி அவர் எப்படியாவே பார்க்கணுமே, அவர் எதிர்க்க முடியாம கிடந்தாரு, பேச முடியாம இருந்தாரு அப்படின்னு. என்னுடைய அக்கா அண்ணன் மகன் அங்கே பக்கத்துல வீடு, மார்க்கெட் வாங்க சித்தப்பான்னு கூட்டிட்டு போனாங்க. மார்க்கெட் போகும்போது மாப்பிள்ளை மாதிரி ஸ்கூட்டர்ல மறுநாளே இந்த வாயிலெல்லாம் வச்சு நல்ல ஐயா உன்னை தான் பார்க்கணும் விரும்பினேன், நீங்க ஆண்டையில கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருடைய நாம மகிமடைவதாக. அந்த பொம்மை எல்லாம் தூக்கி எரிஞ்ச உடனே கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து உங்க வீடுகளில் யாரு கிஃப்ட் கொடுத்தாலும் பொம்மை இருந்தா திருப்பி கொடுத்துங்க, தூக்கி இருக்கு. அது வழியா உங்க குடும்பத்தை அதான் பாளையம் எங்கும் அசிசைப்படாத இருப்பாங்க, பரிசுத்தமா இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் இருப்போம். இதை அழகு சாதாரணமா இருப்போம் வீட்டுல, அதுல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் இருக்க மாட்டார், தெரிஞ்சுங்க. சரி போதும் நேரம். அடுத்து ஆகவே பரிசுத்தம் என்பது என்னன்னா, நமக்கு உள்ளே இருக்கிறது மட்டுமல்ல, நான் வாழ்கிற வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும், அறைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எல்லா அந்த சூழ்நிலை எல்லாம் அதை பார்க்கணும் வச்சிருப்பாங்க. அது அதில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதுதான் நம்ம சபைகளெல்லாம் பாருங்க, எங்கேயாவது இருக்கா அலங்கார பொருள் இருக்கா? ஆகவே தேவாலயம் மட்டும் நம்ம இல்லை, நம்ம வாழ்கிற வீடும் பரிசுத்தமா இருக்கணும். சரி, அதுக்கடுத்து சீக்கிரம் போயிடுவோம். 35 வாசிங்க. இப்ப என்ன பார்த்தோம்? ஒன்னான சொல்லுங்க. துதி, சோத்திரம், ஜெபம், பரிசுத்தம். இப்ப 4வது 35 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், கோபமோ ஒரு நிமிடம், தயவோ நீடிய வாழ்வு. பாருங்க, நீடிய வாழ்வு, தீர்க்காயுசு. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தீர்க்க நீடிய. அப்பன துதிக்கிற வீடு, செபிக்கிற வீடு, பரிசுத்தமுள்ள வீடு. அடுத்து என்ன செய்யறாரா? சரீரத்தில் ஆரோக்கியமான வியாதி இல்லாத தீர்க்காயுஷா கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 30 தாவீது வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஒரு வீடு கட்டணும்னா நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீடிய வாழ்வு என்றென்றைக்கும். அதுல பெற்றோர், பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறாரா? தீர்க்காயுஷோட வாழ வைக்கிற. சங்கீதம் 102:24 வாசிங்க. அவங்க எழுதுறாரு, என் தேவனை பார்வைதி என்னை எடுத்துக் கொள்ளாமல் உன்னுடைய வருஷங்களில் தலைமுறை தலைமுறையாக இருக்க முடியாது ஜெபிக்கிறார். பாதி வயதில் எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுங்க, அவருடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு தீர்க்காயுஷை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 21:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல், வயசாயிரும், அது ஆண்டும் தள்ளிவிட மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? அவர் நம்மளுடைய பெடன் ஒடுங்கும் போது நம்மளை கைவிட மாட்டார். எழுதியிருக்கா? எதுக்கு? அவர் ஊழியம் செய்ய. சொல்லுங்க, அவருக்கு முதிர் வயதுல நம்ம பெடன் இல்லாம இருந்தாலும் பவுலுக்கு சொன்ன மாதிரி, என் கிருபை உனக்கு உன் விளைவிடத்திலே. அப்ப நீடிய வாழ்வு நம்ம சரீரத்துல பெலனை கொடுப்பாரு. அவருக்கு சாட்சியா வாழ, அவர் உழைக்க, அவர் ஊழியம் செய்ய. அல்லேலூயா. துதிக்கிற வீட்டு, செவிக்கிற வீட்டு, பரிசுத்தம் உள்ள வாழ்கிற என்ன உண்டு? தீர்க்காயுஷு உண்டு. சங்கீதம் 92:15 வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் அவள் என்ன, சிலருக்கு வயசாயிரம், ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஆனா வயசானாலும் புஷ்டியா இருந்து கனி தந்து, அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பாரு. எந்த வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அல்லேலூயா. வயசானாலும் அவங்க என்னது, வயசான மாதிரி காட்டுவாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? நல்ல ஹெல்த்தி, நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நீடிய வாழ்வு மட்டுமில்ல, சரீரத்துல எப்படி இருக்கும்? வியாதி இல்லாத நல்ல ஆரோக்கியமான சுகமான வாழ்வு. அல்லேலூயா. அடுத்து 30:6 வாசிங்க. 5வது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மரம் அசைச்சு என்ன ஆகும்? ஒரு காத்தலுக்கு கேள்விடும். ஸ்ட்ராங்கா, உறுதியா இருக்கணும். அப்ப ஜெபிக்கிற மனிதன், துதிக்கிற மனிதன், பரிசுத்தம் வாழுகிற மனிதன், தீர்க்காயுஷோடு வாழுகிற மனிதன்
ஆண்டவருடைய அவனுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. சங்கீதம் 16:8 இப்படியா சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி கர்த்தரை வைத்திருப்பதனால் அவர் என வலது பாசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்க. அவர் எப்பொழுதும் யாருக்கு முன்னாடி, நம்மளுக்கு முன்னாடி யார் வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். அவர் எனது வலதுல இருக்கிறார். என்ன வந்தாலும் அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 2 வீட காட்டுறாரு. புத்தியுள்ள மனுஷன் ஒரு வீட கட்டுறான், புத்தியுள்ள மனுஷன் எதில் கட்டுறான்? கண்மலையாகிய அஸ்திவாரத்தை போட்டு, அந்த கண்மலைங்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மூளைக்கல். எபேசியர் 2:20 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் செய்கையுடைய அஸ்திவார கல்லை கிறிஸ்துவாகிய மூளைக்கல்ல இருந்து கட்டுறாங்களா? அல்லேலூயா. அந்த உபதேசம் அப்படி அப்போஸ்தலர் உபதேசத்துல கட்டப்படுகிற வாழ்க்கை அழுகிற வாழ்வு அசைக்க முடியாது. காற்றுக்கு என்ன, மழை, வெள்ளம், உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனை எது வந்தாலும் கர்த்தரை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப விசுவாச நம்பிக்கை அதுல வீட்டுல இருக்கணும். சங்கீதம் 28 வாசிங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து அப்படியே முடிக்கிறார். அல்லேலூயா. அதை குறிச்சு நேரம் அதை முடிக்கிறேன். அடுத்து 6வது வருங்க 37 வாசிங்க. 6-7 முடிச்சிருவோம் சீக்கிரம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். 7 முடிச்சாச்சா? 9 வாசி. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் என் சகாயரும் என்று சொல்லி. சகாயர், சகாயம் அர்த்தம் தெரியுமா? உதவி செய்கிறவர். சொல்லுங்க. அப்ப தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவரால் வீட்டுக்கு வந்துடுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்கிற எபனேசர், உதவி செய்கிற சகாயர். அப்ப துதிக்கிற வீடு, செபிக்கிற வீடு, பரிசுத்தம் உள்ள வீடு, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது, புளிப்பில்லாத அப்பம், அருவருப்பான தூக்கி வச்சுட்டு நம்ம வாழ்கிற பொழுது வாழ்க்கிற அசைக்கப்படுறது மட்டுமில்ல, என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு தந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. என்னென்ன தேவை? பிள்ளைகளை வயசாச்சுன்னா கல்யாணம் பண்ணணும்ல, சொல்லுங்க. படிச்சு முடிச்ச வேணும்ல, சொல்லுங்க. வருமானம் வேணும்ல, என்ன வேணுமோ அது கூட எங்க இருக்கிற எனக்கு ஒத்தாசர்களுக்கு நேராக வானத்தை மூவிப்படுத்த கர்த்தரிலிருந்து எல்லாமே கர்த்தருக்கு நம்ம வரணும்னா சங்கீதம் 30 மறந்துடாதீங்க. கதைய பிரதிஷ்டை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 13 வசீங்க. 13 கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு ஆபத்து வருது, நெருக்கம், கடன்கால ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கர்த்தாவே அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நெருங்கி வந்து நம் குரலை கேட்டு நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, அவளை உன்னை விடுவிப்பே. என்னுடைய நாமத்தை மையப்படுத்துவ உதவி பரத்திலிருந்து வந்தா தான் நிரந்தர உதவியா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும். அவர் கொடுக்கிற அவர் பேரு சகாயம் நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 46:1 தேவன் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமும் வெள்ளனும் ஆபத்து காலத்து அனுகூலமான இந்த மாதிரி வசனங்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான நேரத்தை இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 46:2-3 வாசிங்க. என்ன நடந்தாலும் எந்த வசனம் என்ன சொல்லிருக்கு? என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்படிதான வசனம் வாசிங்க. 46:2-3 பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஏன்னா நான் யார் மேல இருக்கிறேன்? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறான், அவருக்குள்ள இருக்கிறேன். நான் அசைக்கப்படுறதில்லை. நான் கூப்பிடுகூட வந்து விடுவார். எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான கர்த்தர், அவரே உதவி செய்கிறவர் என்று விசுவாசத்தோடு நம்ம அவரோடு இருந்தோம்னா நம்மளுக்கு அவர் எந்தெந்தைக்கு சகாயராக இருப்பார். அல்லேலூயா. கடைசியா முடிப்போம். 30:11 முடிப்பார். புலம்பலை என்ன? என் வாழ்க்கையே அழுக, என் வாழ்க்கையே கஷ்டம், என் வாழ்க்கையே கண்ணீர், எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, நான் இதுக்கு உலகத்துல வாழ்றேன் அப்படி இருக்கிற
எண்ணத்தை உடையவர்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டி ஜெப வீட்டில் கலந்து கொண்டு ஆண்டவர் ஆசிரித்து ஒரு வாடகை விட சொந்த வீட எந்த வீட்டை ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த வீட்டுல இப்படி ஒரு ஏறுதமான காரியம் இருந்துச்சுன்னா அங்கே புலம்பல அகற்றி ஆனந்த கழிப்பை கொடுப்பாராம். அல்லையிலே அப்படி கழிப்புனா என்ன? கழிப்புனாவே அப்ப ஆனந்த கழிப்புனா என்ன சொல்லவே முடியாது. அப்படியா பரலோகத்துல இருந்து சொல்றாரு பாருங்க, ஆனந்த சந்தோஷம்னா பரம சந்தோஷங்கிறார். அல்லேலூயா. லூக்கா 2:10 வாசிங்க. அங்கே தூதன் வாரார், எங்கே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இடையர்களுக்கு இரவு நேரத்துல மகா பிரிஜ வெளிச்சம் உண்டாகுது. தூதன் இங்க வந்து என்ன செய்யறாரு, இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி மிகுந்த வசந்த வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி அறிவிக்கிறேங்கிறார். அப்ப சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி. அல்லேலூயா. புலம்பல்ல ஆனந்த கழிப்பா மாற்றுகிறது நற்செய்தி. நற்செய்தி யாரு? குறிப்பிட்ட மக்களுக்கா? இல்ல, எல்லா ஜனங்களுக்கும். அப்ப ஒரு வீடு ஆண்டவர் கட்டி கொடுத்துட்டாருன்னா அந்த வீட்டுல புலம்பல் இருக்காது, அழுகை இருக்காது, எப்போதும் ஆனந்த கழிப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த கழிப்புள்ள புகழ்களால் ஊற்றி புகழ்கிறேன். பாருங்க, ஆனந்த கழிப்புள்ள புகழ்களால் ஊற்றி புகழ்கிறேன். அறுசுவை அந்த அறுசுவை காட்டிலும் இந்த வார்த்தை ஆண்டு வார்த்தை நாம வசன துதி ஸ்தோத்திரம் பரிசுத்தமான வாழ்க்கை பூரா உள்ளத்திலேயே குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆனந்த கேள்வி கொடுப்பாரு. எல்லாம் எழுதி போப்பா. ஆமா, பாட்டி போடுமா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் யாருக்காகலாம் இல்லையோ நம்மளை தொடர்ந்து வருகிற ஒருவர் உண்டு. போகும்போது வரும்போது பின்னாடி முன்னாடி எப்பொழுதுமே வருகிறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப அவர் எப்படி கொண்டாடுவார்? அந்த வீட்டுல வச்சு நம்ம எல்லாரும் கொண்டாட போறோம். எல்லாருக்கும் என்ன சந்தோஷம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு பக்கத்துல கையை பிடிச்சு ஆபிரகாம் சாரா இந்த வீட்டுல நமக்கு மிகுந்த சந்தோஷம்.